மேரேஜ் ம். எவ்வளோ அது அழகானதா ஆபத்தானதா? ரொம்ப அழகானது. ஓ, அது அப்பா. சரி, சொல்லுங்க. ஐ திங்க் ஒரு 2 பேர் ஒரு லைஃப்பை 2 கண்ணு பதிலா ஒரே கண்ணில் பார்க்கறது தான் மேரேஜ். அப்பா, ரெண்டு கண் சேர்ந்து ஒரு திசையை பார்க்கறதா இல்லை ரெண்டு கண்ணும் சேர்ந்து சேர்ந்து ஒரு 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 விஷயத்தை விஷயத்தை பார்க்கறது, ஒரு லைஃப்பை வந்து சேர்ந்து பார்க்கறது. ஒரு கை நம்மளுக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி, ஒரு பில்லர், ஒரு தூண் மாதிரி ஒரு சப்போர்ட் டு ஈச் அதர். ஆக்சுவலி ஆஸ் நம்ம ஒரு விமனாக இருந்தாலும் ஒரு மேனாக இருந்தாலும் பீயிங் தேர் ஃபார் ஈச் அதர்ன்றது இட்ஸ் அ வெரி நைஸ் திங், ரைட்? நம்ம ஒருத்தங்களுக்கு அன்பு கொடுக்கறதும் அவங்க நம்மளுக்கு அன்பு கொடுக்கறதும் ஒரு ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டு மாதிரி, அது பாட்டுக்கு ஒரு அந்த ஒரு லூப், அழகான ஒரு பாட்டு, இளையராஜா சாங் சாங் மாதிரி மாதிரி. ஜாலியா டக் டக் ஆமா, டக்னு கேட்டு போயிட்டே இமேஜின் இருக்கலாம். நம்ம ஒரு 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 டிரைவ் போயிட்டு இருக்காங்க ஒரு கப்பல். சில பேர் சொல்லுவாங்க சிங்கிளாக ஹாப்பியாக நான் பார்த்துக்க டிரைவ் போகிறேன்ட்டு. இதே ஒரு அழகான இமேஜின் பண்ணுங்க, அவங்க போயிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஒரு பார்ட்னர் இருக்காங்க, ஒரு இளையராஜா பாட்டை வந்து இன்னும் எவ்வளோ அழகாக ரசிக்க முடியும். இல்ல, நல்லா நல்லா சொல்றீங்க, நீங்க நல்லா நிறைய பண்றீங்க. ஸோ அது வந்து ஒரு இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். அண்ட் நம்ம மனசு ஃபுல்லாக ஒருத்தங்க நிறைஞ்சு இருந்தாங்கன்னா இன்னொரு பர்சனுக்கோ வேற எதுக்குமே நம்மளுக்கு வந்து டைம், நம்மளோட சிந்தனைகள்லாம் போகவே போகாது. இங்க நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அன்பை கொடுக்கறது தான் பேர் என்ன? ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்புகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு வழிவகை பண்ணிருதோ, ஒரு ரூட் போட்டு கொடுத்துருதோம். நான் அன்பு கொடுத்தனேன், நீயும் எனக்கு டபுளா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு தான் இங்க பிரச்சனைக்கு ஆக்சுவலி காரணம். அன்பு கொடுக்கறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஓகே, அதான் நான் இங்கிருந்து கொடுத்துட்டேன். ஆமா, நான் கொடுத்துட்டேன், கரெக்ட். அது சி கொடுக்குறவங்க ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷனோட கொடுக்கறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. கொடுக்கறதுல வந்து இப்போ நான் வந்து ஒரு 2 வரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் குட் மார்னிங்கோட சேர்ந்துனா, அவங்களும் அதே மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் குட் மார்னிங் இஸ் அ வெரி ஸ்மால் திங். லெட் அஸ் சே இப்போ நான் வந்து ஒரு 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 அஃபெக்ஷன் அண்ட் லவ்வை வந்து ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை பார்ட்னர் மேலே கொடுக்கும்போது இட் இஸ் நாட் பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் திங் பேக். கொடுக்கறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போது நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு தினமும் சமைக்கிறாங்க, சமைச்சு நம்மளுக்கு ஊட்டி விட்றாங்க, நம்ம திருப்பி சமைச்சு கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? கிடையாது இல்லைங்களா? சமைச்சு என் பிள்ளைக்கு வயிறு நிறையறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. அன்பும் அப்படிதானே. பட் அதாவது அதாவது பெறுவதில் இல்லை சந்தோஷம், கொடுப்பதில் சந்தோஷம், இதெல்லாம் ஓகே ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் எதிர்பார்க்கிறதுங்கிறது அதான் அந்த இன்னைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இது காமனா நடக்குது இல்ல. இது இல்ல நான் சொல்றேன் 2 பேரும் கொடுங்களேன். இல்ல, இங்க ஒரு பர்சனால பண்ணவே முடியறது இல்ல. 2 பேருமே கொடுங்களேன்றேன். why don't they ஏன் ஹோல்ட் பேக் பண்றீங்க? கரெக்ட். அது எங்கேயோ ஒன்று நடந்திருக்கு. அதுதான் அந்த ஹோல் பேக். நான் அந்த சொன்ன மாதிரி தான் அந்த ஹோல் பேக் இல்லாம நீங்க சொல்றீங்களே கோ வித் த ஃப்ளோனா, இதுவும் ஒரு ஃப்ளோ தானே. affection is a way of flowing into the relationship. ஒரு 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 டைம் மேல பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் அப்படி நின்றேன்ல, எக்ஸாஸ்டட். அது கரெக்ட். எப்பவுமே கொடுத்துக்கிட்டேவும் இருக்கும். அது ஒரு சில டைம் வந்து ஒரு இது இருக்க தான் செய்யும் கண்டிப்பா. இல்ல, அதுதான் நான் கேட்கறேன். ஏன்னா என்னடா எப்ப பார்த்தாலும் இவனுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேறான்னு ஒரு டைம்ல ஒரு வந்துடுதுல, ஒரு சலிப்பு வந்துடுதுல, அடப்பாங்கடா அப்படின்ற மாதிரி. நான் அதுதான் கேட்குறேன். இந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு மாதிரி பல மேரேஜுகளை வந்து தலைக்குப்புற கவுத்திருதோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட நான் அந்த இதில் சொன்ன மாதிரி அஃபெக்ஷன் நம்மளுக்கு கொடுக்குற பிடிக்கிற மாதிரி அஃபெக்ஷன். இப்போது இன்னொருத்தங்க இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இப்போது நான் வந்து ஒருத்தங்களுக்கு அஃபெக்ஷன் கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்குதுன்னா அதே போல் அவங்க வந்து வேறு ஃபார்மில் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு பிடிச்சதுன்னா சிங்க் ஆகிடும். கரெக்ட். ஒரு அம்மா ஒரு குழந்தை மாதிரி தாங்க. இப்போது ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணலாமே. பண்ணலைன்னா அதுதானே பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு அன்பை கணக்கு பண்ணி அப்பா வந்து லவ் பண்ணுறாங்க குழந்தைங்கள, இல்லை அம்மா தான் கணக்கு பண்ணி வந்து விஷயங்கள் ஐ மீன் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் குழந்தைங்க ஃபேமிலிக்காக செய்கிறாங்களா? கிடையவே கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏன் கணக்கு பார்க்குறோம்? நான் அதான்
இப்போ நம்ம இங்கே தான் வந்து இப்போ சிக்கலே வருதுங்க. ஆக்சுவலாக நான் கேட்க வந்த இடமும் இங்கே தான் வருது. நமக்கு அது கிடைக்கல, இல்லை அது நமக்கு செட் ஆகலை அப்படின்னா உடனே ஒரு மேரேஜ்லேருந்து வெளியே ஈஸியாக வந்துட முடியுமா என்ன? பேசணும். பேசுகிற பேசி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியணும். யார் ரெண்டு பேர் ரெண்டு பேசுறோமா பேரும் இல்லை இல்ல எப்படி ரெண்டு பேரும் பேசணும்? இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒருத்தவங்களுக்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு மேரேஜ்லனா, அதை பற்றி உட்காந்து பேசணும். எனக்கு நீ இந்த விஷயத்த இப்படி பண்ணால் எனக்கு பிடிக்கும், இல்லை எனக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பட் அதனால் அவங்கக்குள்ளே வந்து ரிஃப்ட் ஆகலாம். அதை அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எடுத்துகிட்டு வர முடியும். எதையுமே பேசி சால்வ் பண்ண முடியும் இந்த விஷயத்தில். பட் அதில் கருத்து வேறுபாடு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, செட்டே ஆகாது ப்ராப்ளம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆர் சார்ட்டபிள். நம்மளாம் ஹியூமன் தானேங்க, இதில் என்ன இருக்குது? இதில் யார் யார் பேசணுங்கிறீங்க? அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லைன்னா அந்த பார்ட்னர் ரெண்டு பேரும். 2 பேர். ஆமாம், இங்கே 2 பேர் பேசி தான் பிரச்சனை சால்வ் ஆகிடுதா இல்லை பிரச்சனை ஆகுதா? ரெண்டுமே ஆகலாம். பட் ஆனால் ஐ திங்க் அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் ஆல்சோ. டிபெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அன்பு காட்டுற அந்த மாதிரி விஷயத்துல நல்ல, நான் சொல்றது பெரிய விஷயங்கள்ல ப்ராப்ளம் ஆகலாம், சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பேசி தீர்த்துக்க முடியும். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும் இல்லைங்களா? ஆனால் அதான் சொல்ல பார்த்தீங்களா, இந்த கான்வர்சேஷனோட அழகே என்னன்னா ஒருத்தரோட இடத்துல இருந்து இன்னொருத்தர் பார்க்கறது தான். ரைட்டுங்களா? நான் நீ என்ன சொல்ல வரீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை ஏற்றுக்கணும், இல்லைன்னா நான் 2 பேரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இது கான்வர்சேஷன் நல்லா இருக்கும். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் என்னோட பிரச்சனை என்னன்னா, நீங்க ஏன் அப்படி பண்ணங்கிறத என் பிரச்சனை. புரியுதுங்களா? நான் நீ ஏன் பண்ணன்னு நான் சொல்றேன். நான் சொல்ல வந்து சொல்லி முடிச்சிடணும். எனக்கு நீங்க சொல்றதா எனக்கு வேணாம், நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு நான். புரியுது. அந்த பக்கமும் அதே தான். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, பஞ்சாயத்து பேசுறதுக்கு யாரையாவது கூப்பிட்டு வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு ஒரு பெரிய இதாக வந்துருது. இன்னும் பெருசாயிடும். அதுதான் கரெக்ட். ப்ராப்ளம் ஆக்சுவலி பெருசாயிடும். அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒருவேளை டைவர்ஸ் அதனால தான் ஈஸியாக இருக்கோ இன்னைக்கு? சி, டைவர்ஸுக்கு தெர் ஆர் மெனி ரீசன்ஸ். ஓகேங்களா? நம்ம அதை வந்து கமெண்ட் பண்ண முடியாது உண்மையாக சொல்லணும்னா. ஓகேங்களா? 2 பேருக்குள்ள டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து 10 இயர்ஸ் டாலரேட் பண்ண முடியுதுன்னா, இதே இன்னொரு பர்சனால் 1 வருஷம் தான் டாலரேட் பண்ண முடியும், இல்லை ஒரு நாள் கூட டாலரேட் பண்ண முடியாது. there's a டிஃப்ரென்ஸ். ஒருத்தங்களோட டாலரன்ஸ் லெவல் பொறுத்து இருக்குது. இப்போது டிவோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுன்னு சொல்லுவாங்க, பேச்சு தட் இஸ் எங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அதுதான், அதனால பிரிஞ்சாச்சு. ரைட்? இட்ஸ் அ வெரி பேசிக். அதுதான் ரொம்ப காமனாக நடக்கிற டிவோர்ஸ் ரீசன்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, மாற்றி மாற்றி பேசுறது, இதுதான் இந்த சிச்சுவேஷன் தான். நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று சொல்கிற, கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆர்கியூமெண்ட்ஸ் பேக் டு பேக். இது வந்து சொல்யூஷன் வந்து என்னன்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டே சிங்க் ஆகலை. ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்கிற மாதிரி த வே ஈச் ஆஃப் தெம் திங்க் பிடிக்கல. யூ டோன்ட் லைக் அந்த பர்சனோட தாட் ப்ராசஸ் எனக்கு பிடிக்கலனா, என்னோட தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு பிடிக்கலனா, என்றைக்குமே ஆர்கியூமெண்ட் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப இப்போது ஒரு லவ் பண்ணும் போதும் சரி, இல்லை வந்து ஒரு வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கனாலும், அந்த பழகிற காலத்தில் இந்த விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக பார்த்துக்கணும். அதுதான் தட் வில் டேக் இட் அ லாங் வே. அவ்வளோதான். ஒரு அந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் மைண்ட் ஸ்பேஸ், நம்மளோட தாட் ப்ராசஸ் ரெண்டும் சிமிலராக இருக்கா. இப்போது நான் சொல்கிற 2 பேர் அழகான ஒரு பிக்சரை சேர்ந்து பார்க்குறதுக்கு அந்த அழகோட அந்த ஒரு விருப்பத்தோடு பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கா, அந்த தாட் ப்ராசஸ். நான் மொத்தம் 2 வகையில் வைக்கிறேன். நான் முதல்ல இதை ஒன்றை முடிச்சுட்டு நான் இன்னொன்று வரேன். பிரிவுங்கிறது வழியா, இல்லை அந்த பிரிவுக்கான அந்த ஒரு ப்ராசஸ், ஒரு டைம் எடுக்குது இல்லை, அது வலிக்குமா? எது ரொம்ப வலி? ரெண்டுமே. ஏன்னா ஒரு பிரிவுன்றது ரொம்ப மிகப்பெரிய வலியை கொடுக்குற ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டிசிஷன் டு டேக். நம்ம வந்து என்னமோ சொல்கிறாங்க எல்லாரும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் அப்படிலாம் சொல்கிறத தாண்டி ரொம்ப ஒரு you're breaking something that you trusted. You trusted yourself, you trusted your instinct, your gut,
அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போயிருக்கோம். அதை தான் உடைச்சிட்டு வெளியில் வரும். நம்மளோட ஓன் ட்ரஸ்ட்டை தான் நம்ம உடைச்சிருக்கோம். நம்ம ஒரு ட்ரஸ்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போன ரீசனே தான் நம்ம இன்றைக்கி உடைச்சிட்டு வெளியில் வரோம். ஸோ ஆமாம். ஸோ அது வந்து ஒரு டீப் ஹர்ட், வலி கண்டிப்பாக இருக்கும். பட் அதை தாண்டி அதுக்கான ஒரு ப்ராசஸ், அது அடுத்த வழி. எதர் வந்து அது வந்து ஒரு வாராக இருக்கலாம், இல்லை சமாதானமும் இருக்கலாம். சமாதானம்னா அது ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் அது ஒரு வாராக மாறிச்சுனாலும் ரிவெஞ்ச் மூடு மாற்றி மாற்றி நான் வந்து உன்னை விட மாட்டேன், நீ என்ன விட மாட்டேன், இப்படி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல ஒரு சண்டை. அந்த மாதிரி லிட்ரலாக ஐ ஹவ் சீன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜி வேம்பயர் மாதிரி இருக்கும். அது நம்மளோட டோட்டலாக நம்மளை வந்து எவ்ரி டைம் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வரும்போது, நான் சொன்னல ரீவிசிட்டிங் த பாஸ்ட் மாதிரி, திருப்பி மொத்தத்தையும் ரீவிசிட் பண்ணி நம்மளை பாக் பண்ணி அப்புறம் நம்ம திருப்பி நிற்கணும், உடையும் நம்ம திருப்பி நிற்கணும். இதே தான் நடக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ டிஃபிகல்ட் திங். கிட்ட போயிட்டு வரும்போது அவங்க அந்த குத்திக்கிட்டே இருப்பாங்க, குத்தி 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 கிளியர் வலியிலேயே திருப்பி குத்துற மாதிரி. அந்த ஏற்கனவே வலி ஆயிடுச்சு, உடஞ்சதே ஒரு வலி தான். அந்த வலியை திருப்பி 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 தொடர மாதிரி. மேல வந்து ஆறக்கன டைம் இல்லாம ஆசிட் ஊத்திக்கிட்டே இருக்கும்ல, ஆசிட் மாதிரி தான். இட் இஸ் பெயின்ஃபுல். பிரிவை விட பிரிவோட வலி ரொம்ப, ஆமா, அந்த அந்த ப்ராசஸ்க்கான வலி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா நீங்க சொல்லும்போது என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலா சமாதானமா முடிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் பீஸ்ஃபுல், டெஃபினெட்லி. ஆனா இது அதை தாண்டி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நம்ம லைஃப்பை வந்து அதை ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 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 நூல் தான், என்டையர் பிக்சர் கிடையாது. இன்னும் எத்தனையோ விஷயங்களை நீ கோக்கலாம், எத்தனையோ விஷயங்களை நீ வரையலாம். உன் லைஃப்பில் வந்து அது ஒன்று தான் எல்லாமேன்னு கிடையாது. மேபி அது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் இருக்கலாம். அது எல்லா நாளும் லோ ஸ்டேட்டில் இருக்கணும், டிப்ரெஷனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியாக சொல்லிடுறீங்க, எவ்வளோ பெரிய வழி அசால்ட்டாக ஈஸியாக கண்டு. அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு நாள் உன்னோட மாதமோ இல்லை அந்த ஒரு நாள் உன்னோட வருடங்களோ டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கவனிச்சிருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பிடிக்கலன்னா வந்துரு, சட்டை நமக்கு இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். இது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவது இப்போ நான் சாரி, நான் உங்களை கம்பேர் பண்ணல, நான் எங்கேயும். புரியுது. நீங்கள் இதை பார்க்குற விதம் இருக்குல்ல, ஏன்னா ஒரு இடத்துல பிரேக்கப் ஆகுறதுங்க வேற, அந்த பிரேக்கப்பில் ஒரு ப்ராசஸ் ஒன்று ஆயிருக்கு, அது பயங்கர இன்னும் பெயின் ஆகிருக்குங்க வேற. இந்த வேர்ட் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மற்றவங்களை பார்க்கும்போது என்ன தோணும், உள்ள என்ன சொல்லிருக்கீங்க? உள்ள ஒரு விஷயத்தை வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பல மாசங்கள் ஆகும், இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். அதை உடைக்க ஒரு பாம், ஒரே ஒரு வெடி, அதுதான் அந்த ஒரு விஷயம். பிடிக்கலன்னா ஃபினிஷ்ட். ஒரு விஷயத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோமோ அதே போல் அதை பற்றி வெளியில் வரத்துக்கும் டைம் கொடுக்கணும். அதான் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் உடைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகுது. அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்கிறது வந்து இஸ் நாட் எனவே உங்களுக்கே அது நல்லது கிடையாது இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இது ஒரு நீங்கள் டைம் எடுத்து ஒன்று பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஒரே நொடியில் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஒன்று பண்ணிட்டாங்கன்னு உடைக்கிறதுல வந்து அது வந்து ரொம்ப சேட் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவேன். இது 2 வகையில் இருக்கலாம். எனக்கு இது இப்போ நான் உண்மையாக நான் இப்போல்லாம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. சீரியஸாக எனக்கு கோவம் தான் வருது. அப்படி என்ன நான் சொல்கிறேன் தெரியல, நான் இதை எப்படி எடுத்துட்டாலும் ஒன்று என்னடானா நீங்கள் சொல்கிறது புரியுது, இது மனசுக்கு கேட்குது. ஆனால் மென்டலி என்னென்னா, நான் ஒரு சிலர் சொல்கிறது தப்பாக இருக்கான்னு தெரியல, அந்த சரி சொல்லிடுறேன், ஃபேக் ஃபெமினிசம்னு சொல்லி ஒன்று வந்துடுதுங்க. அது நீ ஆம்பளை, நீ பொம்பளை, நீ இப்படித்தான் இருக்கணும். அவன் என்ன சொல்றது, நீ எனக்கு நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் பொறுத்துக்கிட்டு வாழுங்கன்னு நான் சொல்லவே இல்லைங்க. நான் தயவு செஞ்சு அப்படி சொல்லலை, நான் அப்படி சொல்ல வரதும் இல்லை. இல்லை அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி காயப்பட்டவனையோ இல்லை ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கிறவனோ கொம்பு சீவி விடுறாங்கல்ல இவங்க.
கண்டிப்பா. அந்த ஒரு அது ஃபேக் ஃபெமினிசமா அது என்ன வேர்டுன்னு கூட எனக்கு கரும தெரியலிங்க எனக்கு அது. ஃபெமினிசம் ஆக்சுவலாக வந்து ஃபெமினிசம்ன்றது ஃபஸ்ட்டு எதுக்காக வந்து அந்த 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 வேர்டும் சரி அந்த மூவ்மெண்ட்டும் வந்ததே மேனுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்ட்டு. ஓகேங்களா? ஒர்க் லெவலில் எம்ப்ளாய்மெண்ட்டில் சேம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேம் பே கிடைக்கணுன்றது. ஒரு கேர்ள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஒரு கையும் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க. போத் ஆஃப் தம் ஆர் ஈக்குவலி குவாலிஃபைடு. ஓகே. ஆனால் அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மேனுக்கு அது 30,000 சம்பளம்னா விமனுக்கு வந்து 15,000 தான் கொடுப்பாங்க. தோ தே ஆர் ஈக்குவலி குவாலிஃபைட் ஃபார் த ஜாப். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வேலை இன்டெலெக்சுவலி தே ஆர் இந்த சேம் லெவல்னாலும் ஒரு மேனுக்கு கிடைக்கிற சேம் சேலரி விமனுக்கும் கிடைக்கணும்னுக்காக தான் இந்த ஃபெமினிசம்ன்ற ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, பேசிக்லி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவல் பே, இதுக்காக தான் இந்த ஃபெமினிசம்ன்ற இதுவே வந்தது. ஓகேங்களா? இப்போது இந்த காலத்தில் ஃபெமினிசம்ன்றது ஒரு விமன் அவங்களால லைஃப்பில் வந்து ஐ ஷுட் பி ஏபிள் டு டேக் அ டிசிஷன். இன்னொருத்தங்க வந்து அதை சொசைட்டியோ இல்லை இன்னொருத்தங்க சொல்லியோ நான் வந்து அந்த டிசிஷன் எடுக்காமல் என்னாலேயே அந்த டிசிஷனை ஒரு மேன் எப்படி வந்து இந்த காலத்தில் எத்தனையோ வருஷமாக இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி ஒரு விமனாலையும் டிசிஷன் எடுக்க முடியணும் ஃபார் ஹர் செல்ஃப் ஈக்குவலி. இப்போ ஒரு மேனை யாருமே கொஸ்டின் பண்ணதில்லை இல்லையா? நான் வந்து இந்த இந்த இப்படி தான் வேலை செய்ய போகிறேன், இப்படி தான் நான் வந்து இந்த சிட்டியில் தான் இருக்க போகிறேன், இல்லை ஐம் கோட் கண்டினியூ மை நான் வேறு வேலை மாற போகிறேன்ற அந்த டிசிஷன்ஸை ஒரு மேன் எப்படி வந்து இத்தனை வருஷமாக யாருமே கேள்வி கேட்காம சொசைட்டல் ப்ரெஷர் இல்லாமல் எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி விமனும் எடுக்க முடியணும். சேம் ஈக்குவல் ரைட்ஸ் டு டேக் ஹர் டிசிஷன்ஸ் இன் ஹர் லைஃப் அப்படின்றது தான் ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டுக்கு தான் வந்து ஃபெமினிசம்ன்றது. இட் இஸ் நாட் தட் ஃபெமினிஸ்ட்னா இப்போ வந்து ஒரு இட் இஸ் நாட் தட் தே கேன் டூ எனி திங் தே வாண்ட். லைக் இப்போ நெகட்டிவாக நம்ம சில கண்ணோட்டங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரு பர்சன் வந்து ரோட்டில் நின்று ஒரு கை கேன் டூ திஸ்னா, ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா 10 மணிக்கு நைட்டில் நானுமே அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற விமன் பிகாஸ் ஐம் அ ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறது இஸ் நாட் ஃபெமினிசம். That is not feminism. I will be equal on par to a man in not these things. It is about having equal, opportunities and also be able to take decisions for yourself without இன்னொருத்தங்க சொல்லியோ சொசைட்டல் ப்ரெஷர். சொசைட்டி எப்படி சொல்லுவாங்க, விமன்னா இப்படி இருக்கணும், இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லாமல் தனக்கு தானே அந்த டிசிஷனை எடுக்க முடிஞ்சால் she is a feminist. If a man supports this, he is also a feminist. It's not wrong being a feminist. Feminism is only being equal to a man. அவ்வளோதான். எனக்கு ஒன்று புரியல. கோர்ட்டுக்கு வர்றது எல்லாமே ஒரிஜினல் டைவர்ஸ் கேஸா இல்லை ஒரிஜினலாகவே அந்த பிரச்சனையான கேஸா சார்? ஆமாம், ப்ராப்ளம்னால தான் டிவோர்ஸ்க்கு வராங்க. கண்டிப்பாக. இல்லை, இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் விக்டிம் வந்து பையனாகவே இருக்காங்க. கண்டிப்பாக, அதுவும் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபெமினிசம் அது இதுன்னு இருக்குங்க. நான் அது தப்பு சொல்லலை. நீங்கள் சொல்ல வர்றதுங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ஈக்குவலாக கிடைக்கட்டும், சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருந்தால் நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவனை விடாத, அவனை பண்ண வைக்காத, அவன் உன்னை பார்த்து வெறுத்து போகணும், அப்படி பண்ணு. பொம்பளைன்னு எப்படி இருக்கணும், ஆம்பளை அடங்கி போமா. ஐ மீன் நான் எந்த ஜெண்டரையும் நான் மேலே கீழேன்னு நான் சொல்லலை. ரெண்டு பேருமே. ஆனால் ஒரு சப்போர்ட், ஒரு ஜெண்டருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாகுது இல்லையா? அதிகமாகுதுன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க வாய்ஸ் கொடுக்குறங்கிற பேரில் அவங்களோட தாட்ஸை ஃபுல்லாக இவங்க மேலே இறக்கி விட்டுறாங்க. பாதிக்கப்பட்டவன் மேலேயே இறக்கி விட்டு ஏவி விட்டுறாங்க. ஓ போய் பண்ணு அப்படின்னு. அந்த கோர்ட்டே வந்து ஒரு இமோஷ்னலி வீக் பீப்புளை இன்னும் ஹர்ட் பண்ணதாக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே அடிப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்க இன்னும் கஷ்டப்படுறதுக்காகவே அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இல்லை. இன்னைக்கு வந்து லா சிஸ்டம் வந்து 1980s தான் இன்னும் இருக்குது. இன்னும் இவால்வ் ஆகி இந்த காலத்துக்கான ஒரு ப்ராசஸோ இல்லை சிஸ்டமோ வரலை. ஸோ ஒரு நியாயமாக ஒரு டிவோர்ஸ்ன்னு வாங்கணுன்னாலே ஒரு டைம் பீரியடில் இழுத்துருது. ஹோல் ப்ராசஸே ரொம்ப இழுத்துருது. அதில் என்ன ஆகுது, அந்த ப்ராசஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டு பேருமே தேவையில்லாத ஒரு ப்ளேம்
பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் சண்டை வந்து ரொம்ப பெருசாகுது. நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஒரு ப்ராப்ளம்னு போனாலும் அது இன்னும் பெருசாகி இன்னும் மோசமாக தான் ஆகுது தவிர ஈஸியாக சால்வ் ஆகி வெளில வர்றது கிடையாது. இது ஒரு டைம்ல அந்த ஒரு ஈகோ கிளாஷோ ஏதோ ஒன்று இவங்க சொன்ன அந்த தாட் உள்ள போய் ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுறாங்க. ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ராப்ளம்னால வந்து ஆக்சுவலாக வந்து ஈஸியாக வெளியில் வருதுன்னா பேசி சால்வ் பண்ணிக்கலாம். அந்த விஷயத்துலையுமே கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, பேசி சால்வ் பண்ணலாம். பட் அது அவ்வளோ ஈஸியாக நான் சொல்கிறத, பட் அப்படி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா மூஞ்சிக்கு பார்த்துக்காத சிச்சுவேஷன், அந்த நேரத்தில் போய் என்ன கவுன்சிலிங்கில் உட்கார்றது, ரைட்? ஆமா, அந்த இது சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பேசினா சால்வ் ஆகும். பேசவே முடியலன்றாங்க இங்க வந்திருக்கோம். அப்போது என்ன பேசுறது, ரைட்? ஸோ கவுன்சிலிங் இஸ் நம்ம சொல்கிறோம் தவிர இட்ஸ் நாட் லைக் as simple as it is. It's not. ஸோ அடிதடி தவிர மற்றது எல்லா சண்டையும் நடக்கும் பேச்சு வார்த்தையில். இல்லை இதனால இன்னும் தெரியல, ஒருத்தர் மேலே ரிவெஞ்ச் மோடில் போயிட்டு நான் உன்னை வெறுப்பேற்றி காட்டுற மாதிரி, நான் உன்னை வெறுப்பேற்றி காட்டுற மாதிரினா நீ ஆல்ரெடி பிரிஞ்சுட்டேன், ரைட்? நாங்கள் அது கஷ்டம் தான், புரியுது, அதுலேருந்து வெளியே வரீங்க எல்லாம் ஓகே தான். பட் ஏன் நீங்கள் மறுபடியும் போய் அவரை கேரி பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேது. கண்டிப்பாக அதுவே ஒரு வேண்டான வெளியில வந்துட்டு அதையே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல வச்சுக்கறாங்கல்ல. கரெக்ட். அவங்களுக்கு நான் ஷோ ஆஃப் பண்ணணும் பாரு நான் எப்படி இருக்கேன். ஆமா, அதான் வேண்டான்னு வந்தாச்சுல்ல. அத சொல்லுவாங்கல்ல, தூக்கி போட்டில கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படினா அடுத்த வேலை என்னன்னு பாக்குறத தாண்டி அவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து இந்த ரிவெஞ்சுக்கு போனாலே நெகட்டிவிட்டில ஆயிடுறாங்க. நான் சொன்னல அந்த பிட்டர்னஸ், அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்து அடுத்த கட்டத்தை பார்க்காமயே இருப்பாங்க. கண்டிப்பா. அதில் நான் இப்போ இவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, டேப்பா சாமிகளா பொம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் ஓகே. அந்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்கும்னா, ஒரு பொண்ணு ஏதோ ஒரு வகையில் அவங்களோட பெட்டர் இழந்திருக்கலாம், ஒரு இதாக இருக்கலாம். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சடங்கு சம்பிரதாயம்னு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை ஒரு ஒரு டேக்லைன் இருந்ததில்ல, நீங்கள் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த வாழா வெட்டின்ட்டு அவனை ஒதுக்கி வைக்கிறது, இதெல்லாம் அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் கோவத்தை காட்டுங்க, அதில் நீங்கள் குரல் கொடுங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த இந்த ஃபேக் ஃபெமினிசம் ஆகட்டும், இந்த மற்ற ஆட்கள் ஆகட்டும், அந்த வேர்டே இப்போ நம்மகிட்ட இல்லைங்க. அந்த வேர்டு இல்லை. பட் இவங்க வேற வகையில் அந்த வேர்டை இழுத்துட்டு வராங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. நீங்க வந்து இப்படி இருக்கணும், இல்ல இந்த மாதிரி அது ஒரு பேர் கொடுத்துட்றாங்கல்ல, சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மதரு, இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இந்த டைவர்ஸான ஒருத்தங்களுக்கு அது ஒரு பேர் ரைட். எது வேண்டான்னு இந்த சமுதாயம் கஷ்டப்பட்டு போராடிச்சோ வேற பேர்ல எப்படி உள்ள கொண்டு வர மனசு வருதுன்னு தான். அது வந்து நம்ம எப்பவுமே சொசைட்டின்றது வந்து நம்ம அதுல ஒரு பார்ட்டா இல்லாம நம்மளால வாழ முடியாது, ஓகேங்களா? அதனால ஒரு 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 விஷயத்தினால நம்ம அதுதான் நம்மளோட லேபிளும் கிடையாது, ஓகே? அந்த விஷயத்தை மீண்டு வரத்துக்காக தான், ஓகே, ஒரு ப்ராப்ளம்னா அதை மீண்டு வரது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் ஃபார் தட் மேட்டர் டிவோர்ஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வை கான்ட் யூ டேக் இட் லைக் தட்? அது ஒரு பிரேக்கு, ஒரு உடஞ்சி போனது, எஸ். அதை வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த உங்களோட மனம் பெயின், அந்த ஒரு டிப்ரெஷன் லோவஸ்ட் பாயிண்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். டிப்ரெஷனை தாண்டி டிப்ரெஸிங்காக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அந்த லோ பாயிண்ட் எல்லாம் தாண்டி வந்துட்டு இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் டாட் மீ ஸோ மெனி திங்ஸ் இன் லைஃப். மேபி இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லைஃப்பில் வந்து பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட நியூ ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம். இல்லை ஒரு 4 பேருக்கு வந்து அதை ஒரு பாடமாக நீங்கள் அதை உள்வாங்கி இன்னொருத்தங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் அதுவும் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்து, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு எடுத்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறது, இட் வில் மேக் யூ இன்டு என்ன சொல்கிறது, ஒரு கடவுளுக்கு சமமாக ஆயிடலாம் நம்ம, அவ்வளோதான். இப்படி ஆக முடியாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இதோட இந்த நெகட்டிவிட்டியை மற்றதெல்லாம் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகாமல் இருந்தாலே அது ரொம்ப முக்கியங்க. குழந்தைங்கள வந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து ஆக்சுவலி பிக்கெஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது நம்ம நினைக்கிறோம். இப்போ த பேரண்ட், அந்த மதர் அண்ட் ஃபாதர்னு, ஆக்சுவலி சில்ட்ரன் ஆர் ஆல்சோ அஃபெக்டட் டெஃபினெட்லி. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு
பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் வேணும் தானே நீங்கள் வெளியில் வந்தீங்க. அப்போ அந்த பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியரை கொடுங்க. சுற்றி சுற்றி மறுபடியும் ஒரே இடத்துலயே தான் வந்து அடிக்குது. ம் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் சொன்ன பார்த்தீங்களா, ஒன்று அவன் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், இல்லை அவன் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பா அந்த அனுபவம் தான் அவனை வந்து இப்படி கொண்டு வந்து விட்டுருது. கண்டிப்பா ஒரு 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 ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் கமிட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வரலாம். ஆனால் எல்லாருமே எல்லா சிங்கிள் பேரண்டோட குழந்தைங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் போக மாட்டாங்கன்றது சொல்லவே முடியாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் அழகாகவே எடுத்துகிட்டு நல்லா போவாங்க. இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு சின்ன வயசுலேருந்தே பார்த்து ஓகே இது தப்புன்னு தெரிஞ்ச பிள்ளைங்களா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க இன்னும் ஒரு கைண்டர் ஹியூமன் பீயிங்காக தான் ஆவாங்க தவிர தே வில் நாட் கெட் வர்ஸ். டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் கைண்டராக தான் ஆவாங்க. நான் சொல்ல பார்த்தீங்களா, நான் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு வச்சுங்க, இந்த சொசைட்டியோ இந்த சுற்றி இருக்கிறவங்களோ என்ன சொல்லுவாங்கன்றீங்க என்னை பார்த்து, இவனுக்கு எதுவும் வராது. கண்டிப்பாக லைக் என்னை அடுத்து யோசிக்கவே விட மாட்டாங்க. இப்போ ஒரு டைவர்ஸான விமனோ மென்னோ யாராக இருந்தாலும் ஒரே வார்த்தை என்ன, சிங்கிள் பேரண்ட். எப்போ உனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குப்பா, நீ நிறைய பண்ணணும்ப்பா, நீ அப்படி பண்ணி இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நடக்கக்கூடாதுப்பா, வரக்கூடாதுப்பா. இதை ஒரு சைடு ஒரு சாரார் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இன்னொருத்தர் அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் இருக்காங்க, இவங்க கொடுக்குற லேபிள்னால அந்த பேர் ஒட்டி விட்டுறாங்க. தம்பி நீ வந்து டிப்ரெஷன் ஆகிட்ட, நீ ஆங்ஸைட்டியில் இருக்க, நீ வந்து லவ் ஃபெயிலியர் இருக்க, நீ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்குன்னு அந்த ஒட்டின அந்த லேபிளை நாங்களே தெரியாமல் நம்ம பசங்களை வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதை ரைட்டுங்களா? அது நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நடக்கும். அப்படி ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மனசு தான் காரணம், மனசு ஓவர் கம் பண்ணணும். எங்களுக்கு தான் வரக்கு இடமே இல்லையே. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சொசைட்டி இந்த கேள்வி ஒரு நிமிஷம் கேட்பாங்க, இல்லை 5 நிமிஷம் கேட்பாங்க. வாட் அபவுட் 24 hours இருக்குது ஒரு நாளில்? சொசைட்டியே பேசிக்கிட்டே இருக்கு, அதில் 24 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கிட்டக்க உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பேசுகிறது ஒரு 5 நிமிஷம். அதையே வந்து நம்ம லைஃபாக மாற்றுறோம், அதையே நம்ம 24 hours மாற்றிட்டுருக்கோம். பட் அதோட இம்பேக்ட் ஓகே, அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்னதுனால டஸ் நாட் மேக் யூ தட்ன்ற. இட் வில் நாட், அதை வந்து நம்ம மீண்டு வரதெல்லாம் நான் சொல்லலை. ஐ எம் நாட் சேயிங் மீண்டு வரலாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறதுனால உங்களை பற்றி அதை கேட்குறதுனால they are pulling you down. புரியுதுங்களா? அதை வச்சு நம்ம லேபிள் பண்ணி நம்மளை வந்து ஒரு ஹர்ட் பண்ண பார்த்தாலும் அந்த ஒரு 5 நிமிஷத்தை கடந்து வரத்துக்கு நான் சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் மாத்திரம்தான் முடியும். ஈஸி இதுன்னு சொல்லாமல் நம்ம தான் பண்ணி ஆகணும். அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்க, நீங்கள் வந்து எனர்ஜியை வந்து அந்த விஷயத்தை யோசிக்கிறீங்களே, எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு இல்லை இது பேர் என்ன சோஷியல் மீடியாவில் போயிட்டு அந்த டிப்ரெஷன் மோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே ரீல் வரும். அந்த சின்ன விஷயத்தையே நம்மளே பெருசாக்கணும். சொசைட்டி ஒரு சொன்ன விஷயத்தையோ இல்லை யாரோ நம்மளை ஹர்ட் பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயத்தையே நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம அதுதான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது பதிலாக நான் அது கிடையாது, லெட் மீ ஸ்விட்ச் த தாட் அப்படின்றத மாற்றி யோசிக்கிறதுக்கு ஏன் முடியாது ஒருத்தங்களால? இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க பசங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்த ஜென்சிஸ் ஆகட்டும், இந்த ஏஜ் ஆஃப் 19 to 25, 29 இதெல்லாம் இருக்கட்டும், நம்மளே இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணா நீங்களே இருங்க. இப்போ உங்களை வந்து ஒருத்தர் வந்து நல்லா இருக்கீங்க, நல்லா அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை மைண்ட் பண்ணவே மாட்டோம், நமக்கு அது தெரியாது. ஆனால் ஒருத்தர் நம்மளை ஏதாவது தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த போட்ட ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை அன்னைக்கு நடந்து போகும்போது நடந்த விஷயம் ஆகட்டும், அது இப்போ வரைக்கும் உறுத்தும்ல. அது எப்படி அது நீங்கள் நம்ம சொல்லிடலாம், பட் எனக்கு அது தெரியல, அது என்ன பண்ணுறது தெரியல. இது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் ஹவ் வாட் யூ சே, இட் இஸ் ஹவ் யூ மேக் த பர்சன் ஃபீல் அப்படின்வாங்க. இப்போ அந்த ஃபீலிங் அவங்க கொடுத்துட்றாங்க, அந்த ஹர்ட்ஃபுல் ஃபீலிங்கை கொடுத்துட்றாங்க. ஸோ அது கண்டிப்பாக கேரி ஃபார்வர்ட் ஆகும் தான். ஸோ நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். தெர் இஸ் இஸ் டேர்ம் தட் ஐ மை செல்ஃப் டோல் திஸ் டு மை செல்ஃப், மென்டல் ஃபிட்னஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஜிம் போகிறோம். ஓகேங்களா? ஜிம் போனால் என்ன பண்ணுவோம், நம்ம மசில்ஸை வந்து வெயிட் தூக்குவோம். வெயிட் தூக்க நம்மளுக்கு வந்து மசில்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரைட்? ஒரு மசில் தான் அதெல்லாம். அந்த மசில் வந்து என்ன வலி கொடுக்கும், நம்ம மசில் அந்த வெயிட் தூக்க ஒரு தடவையும் மசில் பில்ட் ஆகும். பட் அடுத்த நாள் அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து ஒரு இன்பமான பெயின்னு சொல்லுவாங்க. அதை கடந்து வர யூ பிகம் ஸ்ட்ராங்கர் ஃபிசிக்கலி. அதே போல் why can't we work on our mental fitness? நம்மக்குள்ளே இருக்கிற இந்த மைண்ட் இருக்குல்ல, இதுவும் ஒரு மசில் தான். அதை தாட்ஸால தான்
வெயிட்டு. அந்த தாட்டை வந்து மாற்றி யோசிச்சுட்டே இருந்தோன்னா யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் மென்டல் ஃபிட்னஸ் லெவல். இப்போ அந்த நெகட்டிவிட்டி சொல்றவங்க வந்து நெகட்டிவா பேசுறவங்க தான் பேசுறவங்க பேசுவாங்க அப்படின்றத ஒரு ஸ்விட்ச் கொண்டு வந்துட்டு நம்மளே நம்மளோட மைண்ட் ஸ்பேஸை வந்து எவ்ரிடே ஒர்க் பண்ணா டெஃபினெட்லி ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ டோல்ட் மை செல்ஃப். அந்த மென்டல் ஃபிட்னஸ் இஃப் ஐ கேன் மேக் மை செல்ஃப் மென்டலி ஸ்ட்ராங் ஐ கேன் ஓவர் கம் இட். இது சொல்லிடலாம், இது ஈஸியாக சொல்லிடலாம். அதான் சொல்ல வந்தீங்கன்னா இது எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் ஓவர் கம் இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் அப்படி ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல மென்டல் ஃபிட்னஸ், அப்படி இன்னைக்கு இந்த மென்டல் ஃபிட்னஸ் அந்த லேபிள் இதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வேர்டுக்கான அர்த்தங்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. இந்த டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ ரைட், அது உண்மைதான், அது இருக்கிறவங்களுக்கு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு புரியுது. பட் நல்லா இருக்கிற ஒரு ஆளை நீ டிப்ரெஷனில் தான் இருக்க, அவன் அடுத்து எடுக்கக்கூடிய ஒரு தப்பான முடிவுக்கும் லைக் இப்போ நான் என்ன சொன்ன ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் டிப்ரெஷனால அந்த ட்ரக் அடிக்ட் ஆனேன். ஓகே, இப்போ நான் இன்னும் டெப்த்தாக நான் சொல்லணும்னா ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க, லைக் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அடுத்து அவங்க வேணுங்கிற விஷயங்கள் அஸ் அ ஃபிசிக்கலி எமோஷ்னலி ஒரு சப்போர்ட் வேணும்னா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கணும்னா நம்ம ஈஸியாக ஒரு லேபிள் கொடுத்துறோம். நீங்கள் வந்து சிங்கிள் மதர் இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இது ரொம்ப தப்பா இல்லையா? கண்டிப்பா அந்த அந்த இதை வந்து இப்போ ஐ திங்க் நம்ம சொசைட்டி ஒரு பக்கம் சில சொசைட்டிஸ் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் வந்து அது வந்து கடந்து வந்திருக்காங்க, அந்த மாதிரி பேசுறது இல்லை. இன்னொரு விஷயம் நான் என்னன்னு சொல்வேன்னா, இப்போது நம்ம ஒரு 4 பேர் நீங்கள் சொல்கிற அந்த சொசைட்டி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்கள. வை கான்ட் வி சேஞ்ச் த பீப்புள் அரவுண்ட் அஸ்? இப்போது நம்ம லைஃபே இல்லைனா ஒரு பர்சனை வந்து எப்படி டிஃபைன் பண்ண முடியும்னா, ஒரு 5 பேர் அவங்க சுற்றி யார் இருக்காங்களோ அவங்க போல தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த ஒரு 4 பேர் இவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை தே புட்டிங் தெம் டவுன் வித் இந்த நீங்கள் சொல்கிற அந்த லேபிள்ஸ்னாலனா, why can't you change that world? மோஸ்ட்டாக அது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒரு சில ஃபேமிலியாக இருப்பாங்க. மீட் பண்ணாதீங்க அவங்கள. ஃபேமிலினா ஒரு தேர்ட் பர்சன் வெளியில் அந்த மாதிரி நான் சொல்றேன். அவங்கள போய் மீட் பண்ணாதீங்கன்றேன். ஒரு ஃபேமிலியோ அந்த தேர்ட் பர்சனோ, இப்போ அந்த ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி உங்களை புல் டவுன் பண்ணுறாங்கன்னா டோன்ட் மீட் தெம் ஆஃபன். இப்போ அவங்கள வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் போய் பார்த்துட்டு வாங்கன்றேன். நீங்கள் உங்கள் வேர்ல்டை மாற்றணும்னா அது உங்கள் கையில் இருக்குது, அதுக்கான எஃபர்ட் உங்கள் கையில் இருக்குது, அதுக்கான அந்த பீப்புள் ஆல்சோ மேக் தட் வேர்ல்ட். அதை மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் டக்குன்னு அடிச்சு போயிட்டீங்க. நான் இது எங்கேயோ போகும் பார்த்தேன். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ யாராவது டைவர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு இதில் வராங்கன்னு வச்சுக்கோங்க, தனியாக இருக்காங்கன்னா, நீ சிங்கிள் பேரண்ட்டு, நீ சிங்கிள் மதர், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதாகட்டும், இல்லை நீ இப்படித்தான் அவனை வந்து என்ன சொல்கிறது அந்த ட்ரிகர் பண்ணுறதா, அந்த வெறுப்பேற்றுறதா, அந்த மாதிரி பண்ணுறதாகட்டும். இது வந்து ஒரு சாரார் வந்து இது ஒரு சப்போர்ட்டுன்னு நினச்சி அவங்கள இன்னும் இல்லை ஒரு அதே இடத்துல அந்த பெயினோட அது ரிமைண்டர் மாதிரி அப்பப்போ அந்த ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கு, நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவனை நல்லா ட்ரிகர் பண்ணி ஏற்றி விடுறாங்க இல்லையா? ஏற்றி விடுறது. நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தானே போய் உட்காடுறோம், நம்ம தானே அங்கே சுச்சுவேஷனுக்கு போய் நிற்கிறோம் அவங்க பேசுகிற மாதிரி. ட்ரை டு அவாய்ட் தட்டுன்றேன். ஒரு பபிளில் போய் ஒர்க் பண்ணுங்க. பபிள் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு இப்போ வந்து உங்களால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 24 hours இருக்குது, 15 hours ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. பண்ண முடியும். பண்ண முடியும். 15 hours எப்படிங்க பண்றது? சரி ஓகே, ஒரு 10 hours வெச்சுக்கோங்க. ஒரு 10 hours ஒர்க் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க் வந்து ஒரு 10 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து ஒர்க் பண்ணுங்களேன். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னும் ஒரு 4 பேர் வேலையை பண்ணுங்க. நீங்க ஒரு ஆளா ஒரு வேலை பண்ண முடியும்னா 4 பேர் வேலையை பண்ணீங்கன்னா உங்களுக்கு யோசிக்கவே நேரம் இருக்காது. அதுதானே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. இல்லை, யோசிச்சாதான் நம்ம ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது. ஐயோ அப்படின்றது நம்மள அந்த லேபிளில் ஸ்டார்ட் திங்கிங்ன்றேன். நம்ம திங்கிங்க்கு வந்து டைமே கொடுக்க மாட்டேன்றோன்ற அந்த லேபிளுக்கு.
ம் 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 ஓகே புரியுதுங்களா? ஓகே ஸோ இப்போ நேரம் இருந்தால் தானேங்க யோசிச்சு அவன் ஆங்ஸைட்டியில் போகிறான். நேரம் இருக்குன்ற தே ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். ஐ திங்க் இந்த யங்ஸ்டர்ஸே நீங்கள் சொல்கிறீங்களே, கையில் நிறைய ஃப்ரீ டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் யோசிக்க. இதுவோ அதுவோ இதுவோன்ட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸோ இல்லை வந்து ஒரு படிப்பு விஷயத்துலையோ இல்லை வேலை விஷயத்துலையோ நான் 10 விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டயர்டாகி தூங்க மாத்திரம் தான் முடியும் சாப்பிட்டு. வேற எதை பற்றியும் யோசிக்க டைம் இருக்காது. நான் ஆக்சுவலி அதை பண்ணேன், 10 பேர் வேலையை செஞ்சேன். ம் 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 அப்போ யோசிக்கவே நேரம் இருக்காது. எங்கே டைம் இருக்கும்? நம்ம இந்த நம்ம ஒரு லேபிள்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சிங்கிள் பேரண்ட்டு. ம் 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 ஸோ சிங்கிள் பேரண்ட்னா 2 ஜாப் பண்ணணுமா? ஓகே அப்போ எவ்வளோ நேரம் நான் வேலை செய்யணும்? ம் 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 மீட் டைமே கொடுக்காதீங்கன்ற. மீட் டைமே கொடுக்க முடியாது அந்த நேரத்தில். ஒரு பாயிண்ட்ல கொடுக்கணும். ஐம் நாட் சேயிங் மீட் டைம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் டேக் மோர் ஒர்க், ம் டூ சம்திங் எல்ஸ். இப்போ ஜிம் போகிறது, ஒரு கேம் எடுத்து பண்ணுறது, இல்லை ஒரு ஒரு உங்களால் இல்லைன்னா அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா வேலை செய்யுங்க. 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஃப்ரீ டைம்னா இல்லை, அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் ஹேங் ஆகி அந்த டைமில் அப்படியே ஃப்ரீஸ் அதுதான் ஆயிடும். சொல்கிறேன், ஸ்டாக்னென்ட். ஆ ஸ்டாக்னெண்ட்டாக எது இருக்குன்னு சொல்லுங்க. இது இருக்கும் அந்த சாக்கடை Okay. ஸ்டாக்னென்ட்ன்றது சாக்கடை தான் ஒரே இடத்துல நிற்கும். அப்போ என்ன ஆகும்? அழுகி போயிடுவோம் நம்மளே. இங்கே மைண்டு அதுதான்றேன். நம்ம மைண்டை வந்து நம்ம ஸ்டாக்னெண்ட்டாக வச்சோன்னா, இமேஜின் ஒரு 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 நான் சொல்கிறது ரொம்ப ஒரு வேர்டே கூசுது. பட் மைண்ட் அந்த அளவுக்கு குழப்பத்தையும் அந்த ஒரு அழுக்கையும் தானே யோசிக்க ஆரம்பிக்குது. அதனால தானே ஆங்ஸைட்டி ஆயிடுது. கரெக்ட். ஸ்டாக்னெண்ட்டாக இருக்க வேண்டாம்ன்ற. இது இன்னும் ஈஸியாக சொன்னால் பேசுகிறோம், 1000 பேசிட்டு போகிறோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகிறோம். பட் அந்த வேலையை மென்டாலிட்டி பார்த்து வர வேலையும் வேலை பாருங்கன்ற. இல்லை, அந்த அந்த மைண்ட் செட் வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுது இல்லை? அதுதான் நான் சொல்கிறேன். டைம், அந்த டைமை வந்து ஃபஸ்ட்டே வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ண வந்து நான் இட் இஸ் நாட், இட் கேனாட் ஹேப்பன் லைக் தட். ஓகே, பட் எஃபர்ட் வந்து நம்ம எடுக்கணும். நம்ம மாறிக்க எடுத்தே ஆகணும். அந்த டூம் ஸ்க்ரோல் பண்ணுறாங்கன்றாங்க. டூமே ஒரு வேர்டே தெரியுதுங்க. டூம்னா எண்டு, ரைட்? டூம் ஸ்க்ரோல், தேர் இஸ் நோ எண்ட். வி கோ இன் டு தட் ஸ்பெல். அது ஒரு ஸ்பெல் பவுண்டுன்னுவாங்க. அப்படியே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. டைம் ஆக்சுவலாக ஒரு நம்ம கொடுக்க தான் அந்த ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நடக்கும். இஃப் நீங்கள் ப்ரொடக்டிவாக உங்கள் டேயை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணி நேரம் வேலை பண்ணுறோம், 2 மணி நேரம் வந்து ஹெல்த்துக்கு ஏதோ பார்க்குறோம், நல்லா ஹெல்த்தியாக சமைக்கிறோம், நிறைய ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பீப்புள் மீட் பண்ணுறோம், நல்ல சாங்ஸ் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டே ஃபில்டுங்க. ஃபீல் ஆயிடுது. பட் நல்ல மனிதர்கள் பேசுகிறத கேளுங்க, மோட்டிவேஷனலாக கேளுங்க, ம் ஏதோ ஒன்று ஒரு பிடிப்பு கிடைக்கும். அந்த இதை வச்சுட்டு உங்கள் நாளை கடந்து போங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருப்பீங்க மேலே. கரெக்ட். ஆனால் நான் இங்கே இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேனே, இப்போ நான் அவன் மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான், ரைட்? இந்த பசங்க வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி. பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு பதட்டம் வந்துருக்கு. எப்படி பதட்டம்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டா, இல்லை ஒரு கரியரில் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டா, ஒரு எக்ஸாம்லேயே ஃபெயிலியர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வருது? அந்த பதட்டம் எப்படி வரும்னா, நம்ம கூட இருக்கவன்லாம் போயிட்டானே, அவன்லாம் போயிட்டானே, நான் இங்கேயே இருக்கிறேன், அது இருக்குங்க. இந்த அவசரம் தான், இந்த பதட்டம் தான் நிறைய தப்பான முடிவுக்குள்ள போய் பசங்களை சிக்க வச்சு சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் இருக்கும். ஓகே, இங்கே வந்து பேரண்ட்ஸ் கேன் பிளே அ ரோல், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? மார்க்ஸ் டஸ் நாட் டிஃபைன் யூ. தேர் இஸ் ஆல்வேஸ் another இயர். இன்னும் ஒரு வருஷம் எடுத்துக்கலாம். அந்த மார்க்ஸை வச்சு அந்த குழந்தைங்களை, பரவாயில்ல நீ வாங்கலனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகேன்னு அவங்க வாயான்னு வந்தால் ஐ திங்க் தேல் பி ஃபைன். இன்னொருத்தங்களுக்கு கால் பண்ணியே கேட்காதன்னு சொல்லிருப்பேன் நான். இன்னொரு கால் பண்ணி அவங்க எப்படி பண்ணாங்க எக்ஸாமில், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்களெல்லாம் பற்றி கேட்டால் தானே அந்த கம்பேரிசன் கேம். இன்றைக்கி ஏங்க ஸ்ட்ரெஸ்ஸாக அது எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சப்ரி, வை டு யூ திங்க் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் எல்லாருக்கும் அந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த கம்பேரிசன் கேம்னு இருக்குல்ல, இந்த கம்பேரிசன் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. அதுதான் எதனாலன்னு உங்களுக்கு இது எப்படி சுத்தினாலும் அந்த ஒரே லைன் தான். அது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர்னு நான். தே ஹாவ் டூ மெனி திங்ஸ். பாவம், உண்மையாக சொல்லணும்னா தே ஹாவ் டூ மச். இப்போது நான் அந்த அந்த ஏஜில் இருக்கும் போதும் இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. உலகம் வந்து ஒரு சின்ன உலகம் தான், ரைட்?
சாய்ஸஸ்னால் இவ்வளோ தான் சாய்ஸஸ். நம்ம பார்க்குற உலகம் சின்ன உலகம், நம்ம ஒரு ஃபேமிலி கசின்ஸ் அப்படி இருப்போம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து தே ஆர் எக்ஸ்போஸ் டு டூ மச். ஸோ அதோட லோடு வந்து தான் இந்த ப்ராப்ளம் ஆகுது. ஓவர்லோட் ஆஃப் எவ்ரி திங். அதுக்கப்புறம் பியர் ப்ரெஷர். மற்றவங்க வந்து இப்படி இருக்காங்க எல்லாமே பார்க்க முடியுது இல்லையா? கரெக்ட். அவங்க ஒரு குழந்தைங்க தான் இருக்குன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் வந்து பியர் ப்ரெஷர்னால வர்றது. மற்ற பிள்ளைங்களை பார்த்து பியர் ப்ரெஷர் தான். மற்ற பிள்ளைங்களை பார்த்து அந்த ஐயோ நம்மளுக்கு அது இல்லையேன்ற அந்த ஏக்கம், அந்த ஃபீலிங், அது அப்படி டிரான்ஸ்ஃபார்மும் ஆகலாம். காலம், டைம் அதோட சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கேன் ஹெல்ப் டெஃபினெட்லி. பேரண்ட்ஸ் ப்ளே அ ரோல்ன்ற லைக் வந்து இவங்களுக்கு வந்து லைக் வந்து நான் சொல்கிறது எப்படின்னா, பேரண்ட்ஸ் எப்படி சொல்லணும்னா, பரவாயில்ல மார்க்ஸ் முக்கியம் கிடையாது, இன்னும் ஒரு வருஷம் எடுத்துக்கலாம், இது நீ ப்ரெஷர் இப்போ எடுத்துக்காத அப்படின்னு சொல்லலாம். பட் இதே தானே ரிலேஷன்ஷிப்க்கும் இல்லையா? ஆமாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆச்சுன்னா உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்றத சொல்ல முடியாது இல்லையா? இப்போ என் விஷயத்தை எடுத்துக்கோங்க. I had a bad marriage of 10 years. I went through divorce for 10 years. But I still believe in love. I still believe in marriage. செம்ம வேர்டு. See, இப்போ இருக்கிற people, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து மேரேஜ் வேண்டாம், பண்ணாதீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, எதுக்கு அந்த ஒரு தடவை தப்பு பண்ணியே இன்னொரு தடவை அந்த மாதிரி போகுது இல்லையா? அந்த மாதிரிலாம் கேள்விலாம் வருது. ஸோ பட் ஐ திங்க் மேரேஜ் இஸ் அ beautiful thing for people to not experience once, should have எப்படி சொல்கிறது, நான் எப்படி சொல்கிறேன், marriage is like having a companion for life. Yeah. இப்போ you can be somebody's companion, he can be your companion, right? So imagine ஒரு எல்லாத்தையும் லைஃப்பை வந்து சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுக்கு, சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். ஒரு தோல் சாயம் மாத்திரம் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு சப்போர்ட். ஒரு மேன் வந்து ஒரு விமனுக்கு எவ்வளோ ஒரு பில்லராக இருக்க முடியும், அதே மாதிரி ஒரு விமன் ஒரு மேனுக்கும் ஒரு பில்லராக இருக்கும் போது இட் பிகம்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் டு க்ரோ. See, when you grow together, they say இல்லை க்ரோயிங் ஓல்ட் டுகெதர்ன்னுவாங்க. பட் லைஃபே நம்ம வந்து சேர்ந்து பண்ணும்போது அதோட வின்ஸை வந்து இன்னும் ரொம்ப பெருசாக அழகாக நம்ம வந்து அனுபவிக்கலான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் சம்படி லைக் ஒரு ஆங்கர்ன்னு சொல்லுவேன். அது ஒரு 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 இட்ஸ் ஆங்கர்னா ஒரு சாலிட் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு உறவு. ஆக்சுவலி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். மேரேஜ் இஸ் ஆக்சுவலி அ பியூட்டிஃபுல் திங். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலும் நான் நினைக்கிறேன் சாமி. சீரியஸாகவே நான் நினைக்கல. இது நான் தான் சொல்லுவீங்களா, எதாக இருந்தாலும் ஒரு அக்யூசியேஷன் இருக்கும், யார் மேலேயாவது அந்த ஒரு இன்சிடென்ட் மேலே அக்யூசியேஷன் இருக்கும். நீங்கள் சொன்னது தான், நீ ஒரு ஃபெயிலியரு, நீ லவ் பண்ணி உனக்கு மேலே ஏன்டா இன்னொரு லவ், அது அக்செப்ட் பண்ண முடியாது. லவ் பண்ணிட்டு சுடுன்னு தெரிஞ்சு திருப்பி ஏன் வைக்கிறேன். இது பை ஜெனரேஷனா இல்லை பேரண்ட்ஸ்னாலயான்லாம் எனக்கு தெரியல, ஜெனரலாவே எல்லாரும் சொல்றது தானே. ஆமா ஆமா, காமனான விஷயம். நீங்கள் ஒட்டுன்னு ஒரு அட்டி அடிச்சிங்க, நான் இன்னும் லவ்வை நம்புறேன்றீங்கல்ல, அது வேற விஷயம். ஒன்றுமே அது பயங்கரம். அதான் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டைமுக்கு அப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் தேடி போகிறதோ இல்லை இன்னொருத்தர் தேடுறதோ நான் தப்புலாம் சொல்லலை, நல்லது தான். பட் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். டைம், எக்ஸாக்ட்லி, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். நல்ல வேர்டு இல்லை அது ஆக்சுவலாக. டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். டைம், ஸோ கிவ் இட் டைம். டைம் கொடுத்தோம்னா எல்லாமே எல்லாமே ஹீல் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் இப்போ லவ் பண்ணணுமா, லவ் பண்ணவங்க வந்து உடனே பிரேக்கப் ஆகி இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகணுமா? டேக் டைம்ன்றேன். ஓகே, டேக் டைம் டு ஹீல் யுவர் செல்ஃப், டேக் டைம் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், ஸோ தட் யூ வில் பி தட் பியூட்டிஃபுல் பர்சன் ஃபார் த இன்னொருத்தவங்களுக்கு. இப்போது ஈவன் இன் அ ரிலேஷன்ஷிப் ஒரு மேன் வந்து எப்போவுமே ஒரு ஹை எனர்ஜியோடையே எப்போவுமே இருக்கணும், ஒரு வீக்காக இருக்கக்கூடாது அப்படின்றது சொசைட்டியோட தாட் ப்ராசஸ். நினைக்கிறாங்க. மேன் வந்து ஒரு மேன் அழவே கூடாது, இமோஷ்னலே
இமோஷ்னல் ஆகி வீக் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த சொசைட்டி. விமென்னா இமோஷ்னல், விமென்னா அழுவாங்க அப்படின்றது கிடையாது. ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு மேன் டவுனாக இருந்தால் அந்த விமென் அந்த மேனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ஒரு தோளாக இருக்கணும். ஒரு விமென் வந்து ஆக்சுவலி கேன் பி அ வெரி பிக் எமோஷனல் சப்போர்ட் ஃபார் அ மேன். எஸ்பெஷலி மென் பொறுத்த வரைக்கும் அவங்க ஓப்பன் அப் பண்ணி அழுவுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை ரொம்ப அவங்களோட ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் பர்சனாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்கக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுவாங்க. நார்மலாக மென் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க. நீங்கள் 2 பசங்க சேர்ந்தாங்கன்னா என்னைக்காவது அழுது பார்த்துருக்கீங்களா? முடியாது. மென் வில் நெவர் க்ரை டு another மேன். மெனி ஆஃப் தெம் எனக்கு தெரிஞ்சு they will only cry to their female friends or their partner. ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத கூட தாண்டி அந்த பார்ட்னர் கிட்டக்க கண்டிப்பா. ஏன்னா அவங்களால தான் அந்த எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால does not make a man weak. அதுதான் நான் சொல்ல வரேன். இட் இஸ் ஓகே ஃபார் அ மேன் டு ஃபீல் வீக். ஈவன் இஃப் ஹி ஃபீல்ஸ் வீக்னாலும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுல ஒரு இட்ஸ் நைஸ் டு ஹேவ் தட் சப்போர்ட் ஃப்ரம் அ வுமன். டெஃபினெட்லி செம்ம மேட்ருங்க. ஆக்சுவலாக இந்த ஆம்பளை பசங்க அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இதை கூட முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஆம்பளை பசங்க அழுகிறது எப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அவன் பெட்டில் அந்த தலகாணி கூட தான், அவனால் நிம்மதியாக வெளியே கூட அழுக முடியாதுங்க. நான் வந்து ஒரு ஜென்டரை சப்போர்ட் பண்ணுறேன்ல, பட் இது ரியாலிட்டி. அது ரியாலிட்டி இல்லை, இது உண்மைதான். ஏன்னா அது ஒரு ஆப்போசிட் ஜென்டர்கிட்ட போய் அவன் அழுக முடியுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு ஃபியரா இருக்கும் அவங்களுக்குலாம். ஐயோ அவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பாங்க. பட் அது அவன் எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீமா அது அவங்கள நினைச்சிருந்தா, லைக் எவ்வளவு நம்பி இருந்தா அங்க போய் ஓபன் அப் பண்றாங்க, கட்டி பிடிச்சி ஓபன் அப் பண்ணி அழுகிறது இருக்குல்ல. அப்ப அந்த விமென் சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்சனுக்கு, ஐ திங்க் தட் இஸ் வாட் அந்த மேல் அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்தன் ஆகும். Right, it creates a whole new level of trust and it becomes more beautiful. இப்படியெல்லாம் அமைஞ்சிருச்சுங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க பசங்க கிட்ட, டேய் ஆசைப்பட்ட வேலையும் அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் கிடைச்சா மகனை நீ ஜாலிடா அப்படி. எக்ஸாக்ட்லி, கரெக்ட் தான். நீங்க சொல்றது பார்த்தாலே அந்த வேர்ட் அண்டர்ஸ்டாண்டிங். see அந்த கேர்ள் வந்து இப்போ ஒரு இது இருக்கு, மேன்னா ரொம்ப வந்து எப்பவுமே வந்து யூனோ வீக்னஸே காட்டக்கூடாது வெளியிலன்ற அந்த இது வந்து டெஃபினட்டாக நிறைய பேர் கேர்ள்ஸ் லைக் ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் வெரி பாய்ஸ் ஹூ ஆர் வெரி ஸ்ட்ராங் ஆர் பாய்ஸ் ஹூ ஆர் வெரி அந்த அழாமல் இருக்கிறது அந்த மாதிரி. நாட் அழகை பற்றி விடுங்க, நான் சொல்கிறது வீக்னஸ். வீக்காக இருக்கக்கூடாது, இமோஷ்னலாக இருக்கக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு அந்த ஜென்ரேஷனில் ஒரு கேப்பில் ஆண்னா வந்து ஒரு மாதிரி டஃப்பான ஒரு உருவம், ஒரு ப்ரொடெக்டர் லெவலில் நிற்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு. மென்னாலே ப்ரொடெக்ஷன் தான். தே கிவ் தே ஆக்சுவலி ஒரு மேன்னா தே லவ் டு ப்ரொடெக்ட் அண்ட் தே லவ் டு ப்ரொவைட். தட் இஸ் அ மேன்ஸ் நேச்சுரல் ஸ்டேட். பட் அந்த கொஞ்சம் அந்த வீக்னஸ் எங்கேயாவது இருக்கிறதோ இல்லை வந்து ஒரு வீக்னஸ்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ வந்து ஒரு மேன் இருக்கான், அவருக்கு வந்து ஒரு ஜாப் வருது, ஒரு ப்ரெசன்டேஷனோ ஏதோ ஒன்று, லாட் ஆஃப் ஃபியர் இருக்கும், அதில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு. அப்போது ஒரு ஒய்ஃபோ பார்ட்னரோ தட்டி கொடுத்து யூ கேன் டூ இட், இது ஒன்றுமே இல்லை, அண்ட் நோ மேட்டர் நீ அதை நல்லா பண்ணுறியோ இல்லையோ நான் உனக்காக இருக்கேன். ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும், அவர் வந்து லைஃப்பில் வந்து ஹி ஹேஸ் டு டேக் ஒரு மிகப்பெரிய டிசிஷன் ஃபார் ஹிஸ் கெரியர், ஒரு ஜாப், அந்த மாதிரி இருக்கும்போது எக்கச்சக்க பயம் இருக்கும் ஒரு மேன்குள்ளே. ஐயோ நம்ம பண்ணுறது தப்பாக மாறி போயிடுச்சுன்னா, ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, அப்போ வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஒரு இமோஷ்னலாக அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கும் போது தைரியமாக போய் அதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அந்த மாதிரி நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த காலத்து மென் அவங்க ஒய்ஃபை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ரெண்டு கேட்டகரியும் இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு சிலர் வந்து மதிக்கல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சிலர் நல்ல பெரிய இடத்துக்கு வந்தவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு போனவங்க. இப்போ நான் ரீசெண்டா நிறைய கேக்குறது, வேலுமணி சார் வந்து அவரோட டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஹீஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ் மைண்ட், பட் ஹீல் attribute his entire success to his wife. He'll say அவங்கனால தான் நான் இங்கே இருக்கேன், பிகாஸ் ஆஃப் ஹர் சப்போர்ட். என்ன சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அவங்க ஆஸ் அ உமன்? இமோஷ்னலி she would have been such a strong lady.
இல்லை இது நான் நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் கல்யாணத்துக்கு அப்புறமே வச்சுக்கலேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி எப்பயோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது பசங்க என்னென்னா அதோட எண்ட் ரிசல்ட்டை பார்த்து ஒரு மாதிரி ஃபியர் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியாது உள்ளுக்குள்ளே. அது நானுமே அதை ஃபீல் பண்ணுறேன் நான் மற்ற இடங்கள். ஆனால் ஒரு அம்மாவோ ஒரு நல்ல பார்ட்னரோ இல்லை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃபோ அந்த பொண் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, பெண் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை விடு பார்த்துக்கலான்றது. அது அது கொடுக்குற அந்த ஒரு ஒரு ஐ வில் சே தட் இஸ் லைக் ஒன் ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்ட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பட் அதுதான் சொல்ல பார்த்தீங்களா, இது ரிலேஷன்ஷிப்பில் நான் இன்னும் நான் சொல்ல வரேன்னா அக்செப்டன்ஸ் அது இதையும் தாண்டி ஒருத்தர் மேலே அக்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடியோ ஜஸ்ட் அவங்களோட இடத்த நின்று பாரு. நீ அவன் என்ன பண்ணான்னு தானே பார்த்தேன், சரி அவன் ஏன் அப்படி பண்ணான்னு பாரு ஒரு நிமிஷம். இல்லை கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா. எல்லாமே ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அதுதான் நீங்க சொல்றது புரியுது. நீங்க சொல்லுங்க, அவன் கோயிலுக்கு போயிட்டு நீ ஏன் பட்ட போட்டேன்னு சொல்ற அந்த வார்த்தையிலயோ இல்ல சாவியிலயோ இல்ல தோசையிலயோ வீட்ல இதுல இல்ல பிரச்சனை. இது பிரச்சனை வரக்கான ஒரு வழி அவ்வளவுதான். ஆனா பிரச்சனை இங்க இல்ல. யோசிச்சா அது அவன் இடத்துல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி அவனோ அவளோ ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் மேரேஜ் ஆகட்டும், நம்ம ஒருத்தரை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட இடத்துல ஒரு கிளான்ஸ் நின்றுட்டு பார்த்தோம்னா தெரியும் அவன் ஏன் அப்படி பண்ணாங்கும் போது நம்மளை ரியலைஸ் பண்ணிக்குவோம். நான் என்ன சொன்னேன்னா அவங்கள வந்து நீ டிடெக்டிவ் மாதிரி போய் பாருங்கன்னு சொல்லலை. இப்போ நான் அதான் சொல்ல பார்த்தீங்களா, நான் ஒரு விஷயத்தை நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு என் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஒன்றா நான் எங்கேயாவது அடி வாங்கியிருக்கேன், முரட்டத்தனமா அடி வாங்கியிருப்பேன், இல்லை நான் எங்கேயாவது தப்பாக பார்த்துருப்பேன். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் வருது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால ரியாக்ஷன் பண்ணுறது. இப்போது நிறைய நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, தொட்டா சுடுன்னு தெரிஞ்சு ஏன் தொடுறீங்க. ரிலேஷன்ஷிப்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, ஒரு ஒரு பாய்க்கு ஏதோ ஒரு கேர்ளுக்கும் தே ஹேவ் த ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க வந்து ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க, ரொம்ப அன்பு காட்டியிருக்காங்க அந்த பொண்ணு மேலே. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ரீசனுக்கு ஒரு 2-3 மாதத்தில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அந்த பையனை. ஃபார் வாட் எவர் ரீசனே சொல்லலை. இப்போ என்ன ஆகுது, அந்த பசங்க என்ன ஆகிடுறாங்க, உடனே ஒரு ஐயோ நம்ம வந்து ஓவராக பாசம் காட்டிட்டோம், ஓவராக வந்து நம்ம லவ் கொடுத்துட்டோம், அதனால தான் அது ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டைம் நம்ம இவ்வளோ தான் பண்ணவே கூடாதுன்னு ஒரு ஒரு வேலி மாதிரி போட்டுக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா அவங்க பேக் ஆஃப் த மைண்டில் அது உட்காந்துக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து அவங்க உடனே மெசேஜ் பண்ண, இப்போ அடுத்த ரிலேஷன்ஷிப்லேயே அவன் போகிறதுக்கு போது இதெல்லாம் பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கும். அந்த ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணா உடனே மெசேஜ் பண்ணா நான் வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள், நான் இப்போ பண்ண மாட்டேன் அப்புறமா பண்ணுவேன், இப்போ பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஆக்சுவலி பாய்ஸுக்கு சொல்கிறாங்க. உடனே பண்ணினா இட் ஷோஸ் நீ வெட்டியாக உட்காந்துருக்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசும்போது ஒரு அவன் என்ன ஆகிறான், பாஸ்ட்லேருந்து ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்துக்கிறானா. கரெக்ட். இந்த ஒரு ஐயோ நம்ம காட்டிட்டோம், சரி நம்ம ரொம்ப காட்டக்கூடாது. இன்னொன்று வெளியிலேருந்து கற்றுக்குறான், இந்த மாதிரி நம்ம உடனே மெசேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அவன் என்ன ஆகுது, அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் அவனாவே இருக்க முடியாது, அவனாவே இருக்க மாட்டான். அது இதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் ஊன் பண்ணதில்ல உள்ள. ஆமாம், அது கேரி ஆகுது. ஓகேங்களா. ஆக்சுவலி இது யார் அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பையா இல்லை அந்த பையனையா? என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் ஒரு சாத்தியம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுமே தான். ஏன்னா அவனுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இல்லை, அவனோட நேச்சுரல் வே ஆஃப் அவன் இருக்கானா அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வரும்போது அவன் ஹாப்பியாக சேல் த்ரூ பண்ணலாம், ரைட். இதே வந்து அவன் வந்து அதை ஹோல் பேக் பண்ணி அவனா இல்லாமல் இருந்தானா ஃபேக் பண்ணுறான். இன்னொரு விஷயத்தை எப்படி கற்றுக்கிட்டு மெசேஜ் பண்ணுறது பற்றி நான் சொன்னேன்ல, ஒரு இல்லை இது இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு நிறைய விஷயங்களோட கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு பையன் ஒரு 5 மணிக்கு மேலே வரல, ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணலைன்னா ஒரு பொண்ணு கண்டினியூவாக ஃபோன் அடிக்கிறதாகட்டும், இல்லை இவன் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கிறதாகட்டும், நீ இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும்னு இவன் சொல்கிறதாகட்டும், இல்லை அந்த பொண்ணு ஒரு மாதிரி இவனை வந்து டிபெண்ட் பண்ணியோ இல்லை நீ ஏன் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இது எல்லாமே ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்றா அவங்களுக்கு நடந்திருக்கணும், இல்லை அவங்க முன்னாடி பார்த்தவங்களோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பேரண்ட்ஸை விட ஐ திங்க் இந்த காலத்தை மற்ற ரிலேஷன்ஷிப்ஸை பார்த்து தான் இதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த இன்சிடென்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே வருது. கண்டிப்பா அவன் அதான் நான் சொல்ல ஒன்றா அவன் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்,
இல்ல அது ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா பாஸ்ட்ல இருந்து வர ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்றது. ஸோ என்ன இதை வந்து ஐ திங்க் த பெஸ்ட் வே டு சால்வ் இஸ் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம்னா அதையே ஹோல்ட் ஆன் பண்ணிக்காம நம்மளா இருக்க கற்றுக்கணும். இன்னொன்று கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது ஒரு பார்ட்னாலும் அதை வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி பேசணும். இந்த காலத்து பசங்க பேசுறதுக்கு அந்த டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க பாருங்க எங்க சுத்தி நம்ம சுத்தி சொல்ற ஒரே அந்த விஷயம் டைம்னு நிக்குது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நிஜமாலே யோசிச்சு பாருங்களேன், இந்த இப்போ அந்த லாட் நீங்க அன்னைக்கு இதுல கூட நான் கேட்டேன் நிறைய, இப்போ அந்த வேர்ட்ஸ்லாம் நிறைய ஒரு டிக்ஷனரியே போடலாம். ஆமா ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. சிச்சுவேஷன்ஷிப், அந்த என்னது பிரெட் கிரம்மிங், பெஞ்சிங், தெரியாதுங்க நீங்க வேற. ஒரு புதுசா நம்ம ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் இந்த இதெல்லாம் நினைக்கிறேன். ஒரு லாங் டேர்மா ஒரு ரிலேஷன்ஷிப்பை டைம் கொடுத்து அதை அழகா ஒரு பூவா மாறறதுக்கும் வளர்றதுக்கும் டைம் கொடுத்தா என்னவா இருந்தாலும் அழகா வளரும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஒரு லாங் டேர்ம் ஷிப்பை ட்ரை பண்ணா என்ன எல்லாரும் லாங் டேர்ம் ஷிப். ஆமா, சிச்சுவேஷன்ஷிப் வந்து சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி இது லாங் டேர்மா எடுத்துட்டு போறதுனால why not people try ஒரு லாங் டேர்ம் ஷிப், ஒரு லாங் ஜர்னி. எக்ஸாக்ட்லி. போலாம், சேர்ந்து போவோம். எக்ஸாக்ட்லி. அந்த ஜர்னில நமக்கு பிடிச்சதுன்னா சேர்ந்தே கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா இறங்கலாம். இல்லையா ரெண்டு பேரும் நான் ஒரு இடத்துல இறங்கி நீ ஒரு இடத்துல இறங்கிக்கோ. எக்ஸாக்ட்லி. ரைட்ல அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு காலம் அந்த ஒரு ஒரு படத்துல சொல்லுவாங்க, காலம் சிறந்த மருந்து. மிக சிறந்த மருந்து, மிக சிறந்த மருந்து காலம் தான். நான் அவனுக்கு வந்து டைம் கொடுக்க சொல்லல, ஒரு மாதிரி பதட்டப்பட வேணாம். இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ அவசரமோ பதட்டமோ பொறுமையா go with the flow and take time. பொறுமையா ஒன்றும் ஆயிடாது. அதுதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு பாட்டு கூட வந்திருக்கு. அது நல்ல கவிதைங்க ஆக்சுவலாக. அது நான் அந்த 4 வரியும் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த காலத்துக்கு வந்து நல்ல செட் ஆகிற ஒரு லைன். அது எப்படின்னா நல்ல ஒரு வரி. அது ஆக்சுவலாக எனக்கு அதை ரீகாலே பண்ண முடியல. ஏன்னா நான் அடிக்கடி அந்த கேட்குற விஷயம், நம்ம இந்த பிஸி வேர்ல்டில் கண்டினியூவாக ஓடுறோம், ஓடியாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த பதட்டம் இதெல்லாம் இருந்தாலும் அந்த யேசுதாஸோட லைன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அகரமிப்ப சிகரமாச்சு அந்த படத்தில் வந்திருக்கும், சாரி அந்த பாட்டில் அது வந்திருக்கும். அந்த 4 வரி போதும், நீங்கள் பி ரெஸ்ட் அப்பாடா அப்படின்னு நினைக்கலாம். அதில் அந்த வரி என்னென்னா, தலை சாய்க்க இடமா இல்லை, தலைக்கோத விரலா இல்லை, இலைப்பாறு பரவா இல்லை, இளங்காற்று வரவா இல்லை. நீங்கள் அது பாருங்க, படுத்து ரெஸ்ட் எடு. நான் அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, நமக்கு பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை, ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அட்டமலை அடிச்சு ஊற்றுன மாதிரி தான். அந்த ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரம் வெளியே அந்த டீப் பிரீத், அது 2 பேத்துக்குமே நம்ம சோலுக்குமே ஒரு உள்ள இருக்கிற ஆன்மாக்கு ஒரு நல்ல அமைதியை கொடுக்கும். பொறுப்போம், காலம் தானே, காலம் டைம் பண்ணட்டும். Time actually answers many things. Okay, at least it will heal you and it will definitely change many things for you. Many things எல்லாத்தையும் அதை வந்து நம்ம வந்து அதை மாத்திரம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால்னா நாளைக்கும் அது இருக்க போறது இல்லை. அதை பத்தி நம்ம யோசிக்கிறதுனால அது மாறாது, அதை தாண்டி வர்றதுல தான் மாறும். ஸோ அது டைம் தானே, அடுத்த நாள் அந்த டைம் தான், எல்லாமே ஒரு டைம். அதான் ஒரு இதில் சொல்கிற மாதிரி மறுபடியும் நான் அதான் கமெண்ட் சார் தான் சொல்லணும். நீங்கள் அன்பேஷன் சொல்லுவேன், அடுத்த வினாடி ஆச்சரியங்கள் யாராலும், அடுத்த வினாடி ஆச்சரியங்கள் யாராலும் ஃபீல் பண்ணுவோம். டைம் எடுத்து பண்ணுங்க. எனக்கு அதுதான் இதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் டேக் டைம். எஸ், அவ்வளோ ஒரே வேர்டு முடிஞ்சிருது. ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே டு மூவ் ஃபார்வர்ட் ஃப்ரம் எனிதிங் குட். நீங்கள் ஒரு நல்ல சிச்சுவேஷனாக இருக்கட்டும், டேக் டைம். ஒரு மோசமான சிச்சுவேஷனாலும் டேக் டைம். ஒரு பிரேக்கப்னாலும் டேக் டைம். கரெக்ட்.